திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 24. கரூர் தேவரை அழைத்து கொண்டு போனார் பெருந்தச்சர். மிகப்பெரிய முற்றம் தெரிந்தது. 2 பக்கமும் அகலமான தாழ்வாரங்கள் இருந்தன. முதல் கட்டத்தை தாண்டி 2ஆம் கட்டத்து முற்றத்தில் வலது பக்க தாழ்வாரத்தில் திரை போட்டு மூடப்பட்டிருந்தது. அவர் கைத்து எட்டியதும் இளம் சிற்பிகள் திரையை விலக்கினர். உள்ளுக்குள்ளே ஒரு மர மாதிரி கோயில் வடிவம் பட்டுச்சால்வையால் மூடப்பட்டு இருந்தது. பெரும் தச்சர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சில சிற்பிகளை வெளியே போகச் சொன்னார். பெண்களை அடுத்த கட்டிடத்திற்கு விரட்டிவிட்டார். 4-5 பேர்கள் மட்டுமே இருக்கும் பொழுது சரி என்று ஒரு இளம் சிற்பியை பார்த்து தலையசைத்தார். 15 வயது பையன் பட்டுச்சால்வையை உருவினான். நல்ல தேக்கு மரத்தில் கோவில் மாதிரி வடிவம் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருந்தது. ஒரு மேடையில் மாதிரி வடிவம் வைக்கப்பட்டிருந்தது. 3 முழ உயரத்திற்கு கட்டிடம் இருந்தது. கீழே சுண்டுவிரல் நகத்தின் உயரத்தில் அளவு ஒரு மனித பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. மனித பொம்மையின் உயரத்தை வைத்து கட்டிடத்தின் உயரத்தை பார்க்கையில் கட்டிடம் மிக பிரம்மாண்டமானது என்பதை தெள்ள தெளிவாக காட்டியது. யானை, குதிரை, ஒட்டகம், பனைமரம், தென்னைமரம் போன்ற உருவங்களும் மரத்தில் செய்து அருகே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மூலமாக கோயிலின் நீளமும் அகலமும் உயரமும் தெரிந்தது. சுவர் முழுவதும் மரச்சட்டம் முழுவதும் ஆணி அடித்து திரைச்சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மறுபடியும் தலையசைக்க அந்த திரைச்சீலைகள் பரபரவென்று இளஞ்சிற்பிகள் பிரித்தனர். எல்லா திரைச்சீலைகளிலும் கோயிலின் குறுக்குவெட்டு தோற்றம், நெடுக்குவெட்டு தோற்றம் வரைபடமாக வரையப்பட்டிருந்தது. எதற்கும் ஆடாத கரூர் தேவரே இந்த ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு சற்று ஆடித்தான் போனார். பெருந்தச்சரே, முழு பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று வலதுகையை தூக்கி அவர் உச்சத்தில் வைத்தார். உங்கள் ஆசி, சிவபெருமானின் கருணை, மன்னரின் அன்பு, என்னால் என்றதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் அவர். ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அந்த கட்டிடத்தின் பல்வேறு கணக்குகள், உயரம், அகலம் போன்றவை, தடுப்புச் சுவர்கள் எல்லாமே கட்டிடக் கலைஞரின் மனதுக்குள் இருக்கும். வரைபடம் வரைந்து கட்டுவது என்பது வெகு சிலரே செய்வார்கள். அங்குலமாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சிற்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு கோஷமும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நான் விவரித்து இருக்கின்றேன். மொத்தம் எத்தனை திரைச்சீலைகள்? 1347 திரைச்சீலைகள். அத்தனையும் கோவில் பற்றிய படங்கள். இத்தனை தெளிவாய் இதை செய்ய வேண்டும் என்று உமக்கு யார் சொன்னது? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். ஏன் அப்படி சொன்னார்? கரூர் தேவர் கூர்மையாக பெருந்தச்சரை பார்த்தபடியே கேட்டார். அவர் பதில் சொல்ல தயங்கினார். சொல்லுங்கள், ஏன் இத்தனை படங்கள்? இது பழக்கம் இல்லையே. எதற்காக எல்லா படங்களும் வரைய சொன்னார்? உங்களிடம் சொல்வதற்கென்ன? மன்னர் என்னை தனியே அழைத்து போய் இந்த கோவில் கட்டி முடிப்பதற்குள் நான் இறந்தாலும் அல்லது நீ இறந்தாலும் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். எதன் பொருட்டும் இந்த கோயிலின் கட்டுமானப் பணி நின்றுவிடக்கூடாது என்று சொன்னார். மெல்லிய மாறுதல்கள் கரூர் தேவரின் முகத்தில் ஏற்பட்டன. அப்படியானால் கோவில் கட்டி முடிப்பதற்குள் இறந்து விடுவோம் என்று மன்னர் நினைக்கின்றாரா? அப்படி நான் அர்த்தம் கொள்ளவில்லை. அசம்பாவிதம் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது, நிகழ்ந்தாலும் கோவில் பணி நின்றுவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கிறார். உங்கள் மன்னருக்கு எதுவும் நிகழாது. மன்னர் பலகாலம் நீடூடி வாழ்வார். மன்னர் மட்டுமல்ல பெருந்தச்சரே, மன்னருக்கு பிறகு நீயும் நெடுநாள் வாழ்வாய். இதேபோல் இன்னொரு கோவிலும் கட்டுவாய். நான் இன்னொரு கோவில் கட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் குருதேவா, இந்த கோவில் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். இங்கு மனிதர்கள் எவரும் முக்கியமில்லை, இறைப்பணிதான் முக்கியம். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் எந்த குறையுமின்றி நல்லபடியாய் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று உங்கள் காலில் விழுந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நெடுஞ்சான் கிடையாக பெருந்தச்சர் விழுந்தார். அவர் விழுந்ததும் அவருடைய சீட பிள்ளைகளும் விழுந்தனர். இறைவனின் திருவுள்ளப்படிதான் எல்லாம் நடக்கின்றது. தொடர்ந்து இறைவன் இதை நடத்தி வைப்பார். கவலை வேண்டாம். இது பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. கேளுங்கள் குருதேவா. எனக்கு தெரிந்த விதத்தில் நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 11 கோல். ஒரு கோல் என்பது 18 அடி. 11 கோல் உயரம் விமானத்துக்கு அரைக்கோள ஆழத்தில்தான் அஸ்திவாரம் அமைத்திருக்கிறோம். தாங்குமா? கற்பாறைகளை 8 அடி ஆழத்தில் அஸ்திவாரத்தில் நிற்க வைப்பது சரியாக வருமா? 16ஆம் திரைச்சீலையை பிரித்து வை, பெருந்தச்சர் கட்டளையிட்டார். ஒரு திரைச்சீலை ஆணியிலிருந்து எடுக்கப்பட்டு தரையில் விரிக்கப்பட்டது. சிறிய முக்காலிகள் சுற்றிலும் போடப்பட்டன. நான் அஸ்திவாரத்தினுடைய பலத்தில் இந்த விமானத்தை கட்டவில்லை. வெகு ஆழத்திற்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் அஸ்திவாரம் தோண்டவும் முடியாது.
இது செம்மண், செம்பாறைகள் நிறைந்த பூமி. எண்ணெயில் பொரித்த தின்பண்டம் போல பொரித்த தோற்றத்துடன் மழை நீரை உள்ளுக்குள் விடாது செம்மண் பாறைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு பிறகு இந்த இடம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. கோவில் கட்ட இதைவிட ஒரு அற்புதமான இடம் எதுவும் இல்லை. தஞ்சையை சுற்றி பல இடங்களில் வண்டல் பூமி. எவ்வளவு ஆழம் போனாலும் களிமண்ணாகத்தான் இருக்கிறது. சற்று வெள்ளை களிமண்ணாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அரைக்கோல் ஆழத்திற்கு கீழே போகவே முடியாது. நீர் ஊற்றினால் நீர் அப்படியே தேங்கி நிற்கிறது. ஒரு விரல் அகலத்திற்கு கூட நீர் உள்ளே இறங்கவில்லை. பக்கவாட்டில் நீர் பரவுகிறதே தவிர பூமிக்கு கீழே போகவில்லை. ஆக இந்த செம்மண் பூமி செம்பாறைகள் நிறைந்த கடினமான பூமி. இந்த பூமி எத்தனை கணத்தையும் தாங்கும், எவ்வளவு பாறைகளையும் ஏற்றுக்கொள்ளும். இம்மாதிரி பாறைகள் தெற்கே போக போக அதிகம் கிடைக்கின்றன. இந்த பூமியில் அரைக்கோல் ஆழத்திற்கு பிறகு உறுதியான பாறைகள் இருப்பதால் அந்த இடம் வரை தோண்டிவிட்டு நல்ல கருங்கற்களை உள்ளே அடுக்கி மேலே எழுப்பி பூமிக்கு மேலே பூமியிலிருந்து தோண்டிய செம்பாறைகளை வைத்து அதேபோல் ஒரு கோல் இடைவெளி விட்டு இன்னொரு பாறை சுவர் கட்டுகிறோம். அதாவது ஒரு கோல் இடைவெளியில் 2 பாறை சுவர்கள். ஒவ்வொரு பாறையின் அகலமும் 1.5 முழங்கை. 2 சுவர்கள் எழுப்பிய பின் அந்த 2 சுவர்களுக்கு நடுவே செங்கல்லை, களிமண்ணை, உடைத்த உதிரி பாறைகளை, வெறும் கற்களை, கூழாங்கற்களை, ஆற்று மணலை போட்டு நிரப்பி தண்ணீர் ஊற்றி கெட்டித்து விடுகிறேன். அதாவது 2 பாறைகளுக்கு நடுவே மண் போட்டு எழுப்பிய சுவர் கிட்டத்தட்ட 1.5 கோல் அகலத்திற்கு உங்களுக்கு கிடைக்கிறது. 1.5 கோல் அகலமுள்ள செவ்வக வடிவாய் கட்டப்பட்ட ஒரு சுவர் மீதுதான் விமானம் பலகை பலகையாய் அடுக்கி வைக்கப்படும். விமானத்தின் கனம் மொத்தமும் இந்த செவ்வக சுவர் தாங்கும். மறுபடியும் சொல்லுகின்றேன், வெறும் சுவர் அல்ல, 2 பாறை சுவர்களுக்கு நடுவே கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு சுவர். அதிலிருந்து இன்னமும் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் எழுப்பலாம். ஆழ்ந்த அஸ்திவாரம் தோண்டுவதை அதைவிட அகலமாய் அஸ்திவாரம் செய்து கடினமான பூமியில் நிற்க வைத்திருக்கின்றேன். அதில் மேல் பலகை கற்களால் விமானம் எழுப்புகின்றேன். 10 முழம் நீளமுள்ள பலகைகள் 2 ஜான் விட்டு அடுக்கப்படும். அதாவது சுவர் மீது 10 முழம் முதல் பலகைக்கல் வைத்தால் அடுத்த 10 முழ பலகைக்கல் முதலில் வைத்த பலகை விளிம்பில் இருந்து 2 சான் தள்ளி வைக்கப்படும். அதாவது அந்த பலகை கருவறைக்குள்ளே 2 உள்ளங்கை அளவு நீண்டிருக்கும். இப்படி அடுக்கப்பட்ட பலகை கற்கள் உள்ளுக்குள் பாத்திரத்தை கவிழ்ப்பது போல கனமான ஒரு சட்டியை கவிழ்த்து வைத்துவது போல தெரியும். அந்த பலகைகள் எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த பலகைகள் விளிம்பில் என்ன உருவம் வரும், என்ன பொம்மை வரும் என்பதெல்லாம் ஒவ்வொரு வரைபடத்திலும் மிக தெளிவாக எழுதப்பட்டுவிட்டது. கல் தச்சர்களுக்கு திரைச்சீலைகள் கொடுக்கப்பட்டுவிடும். எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்களுக்கு என்ன திரைச்சீலை தரப்பட்டதோ அதில் உள்ள வடிவத்தின்படி ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் செதுக்க வேண்டும். பொம்மைகளின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி செதுக்கப்பட்ட பலகைகளுக்கு திரைச்சீலைகளின் எண்ணிக்கை தரப்படும். அந்த பலகை கற்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும். குறிப்பிட்ட திசையில் சாரம் கட்டி ஏற்ற வேண்டும். குறிப்பிட்ட விதமாக அடுக்கப்பட வேண்டும். இங்கே கல் தச்சர்கள் 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். 1 கல்லில் செதுக்குபவர்கள், 2 கொண்டு போய் கோவில் அருகே சரியான இடத்தில் செதுக்குகிற பாறையை இறக்குபவர்கள், 3வது கல் தச்சர் அவற்றை சாரம் கட்டி ராட்டினம் கட்ட கயிறு மூலமாய் மேலே இழுத்து சரியான இடத்தில் பொருத்தக்கூடியவர்கள். இவர்களுக்கு வேலை மாற்றம் எதுவும் கிடையாது. எந்த கல் எங்கே இருக்க வேண்டும் என்று 3ஆம் அவர் சொல்ல அந்த கல்லை கொண்டு வந்து கொடுப்பது 2ஆம் அவர் பொறுப்பு. அந்த கல்லை செய்வது முதலானவர் பொறுப்பு. எத்தனை சிற்பிகள் அப்படி இருக்கிறார்கள்? கருவூர் தேவர் கேட்டார். இப்போதைக்கு 600 பேர் குடும்பத்தோடு கணக்கிட்டால் 1400. இன்னும் எத்தனை பேர் வேண்டும்? அதாவது 1800 சிற்பிகள் வேண்டுமா? ஆம், சிற்பிகள் 1800ம் அவர்களுக்கு சேவகம் செய்ய ஒரு 200 பேரும் வேண்டும். கருவூர் தேவர் மெல்ல கவலைப்பட்டார். என்ன சேவகம்? கருவூர் தேவர் ராஜராஜ பெருந்தச்சரை பார்த்து கேட்டார். வீரர்களுக்கு கொடுப்பது போல் உணவு சிற்பிகளுக்கு கொடுக்க முடியாது. சிற்பிகள் அதிகாலையில் வேலைக்கு வந்து விடுவதால் இரவே உணவு தயாரித்து சூடாகவோ குளுமையாகவோ 2 விதமாக உணவுகள் அவர்களுக்கு காலையில் தரப்பட வேண்டும். நடுநடுவே குடிப்பதற்காக மோர், பால், பழச்சாறுகள் என்று பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பானகம் தரப்பட வேண்டும். சுக்கு தட்டி போட்ட வேம்பு ரசம் தரப்பட வேண்டும்.
பிற்பகல் சாப்பாடு, அவர்கள் தூங்கும் பொழுது விசிறுவதற்கு ஆட்கள் என்று ஒரு நல்ல கும்பல் வேண்டும். மிக பணிவான கும்பல் வேண்டும். இதைவிட முக்கியமான வேலை என்ன? சிற்பிகள் எவரும் கல் தூக்க மாட்டார்கள். கல் தூக்க கூலி ஆட்கள் வேண்டும். கல் தூக்குவது எளிதான காரியமல்ல. ஒரு வாரம் சிரமப்பட்டு ஒரு சிற்பி செய்த பலகையை தூக்கத் தெரியாமல் தூக்கி எங்கேனும் மோதி உடைத்து விடலாம். அது சிற்பிக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். எனவே விவரம் தெரிந்த மிக நிதானமான கூலியாட்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும். கூலியாட்களை நாங்களே தேர்வு செய்து கொள்கின்ற உரிமையும் எங்களுக்கு இருப்பின் நல்லது. ஏன் இத்தனை கடுமையாக இருக்கிறீர்கள்? கொடுத்த வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்யலாமே. இல்லை, ஒரு முறை எங்கேனும் சச்சரவு வந்துவிட்டால் சிற்பிகளின் கவனம் சிதறி போய்விடும். ஒரு நூல் கூட பிசகாமல் செய்ய வேண்டிய மிகவும் மகத்தான நுணுக்கமான பணி. எந்த வம்பும் வழக்கும் எந்த சிரமமும் சிற்பிகளுக்கு தரக்கூடாது. அதையும் தவிர பெரும் தச்சர் நிறுத்தினார். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? நாள் தவறாது தேவரடியார்களின் பாட்டும் ஆட்டமும் நாட்டியமும் நாடகமும் இருப்பது நல்லது. சிற்பிகள் தூங்கப் போவதற்கு முன்பு சந்தோஷமாக தூங்கப் போவது அவருடைய வேலையை எளிதாக்கும். இதெல்லாம் மன்னருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா? ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவருக்கு புரிந்ததாக தெரியவில்லை. வேறு யாரிடம் சொல்லி இருக்கிறீர்கள்? ஒரு கட்டு ஓலைச்சுவடியில் என் தேவையில்லாமல் எழுதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் என்ன ஆனால்? அந்த ஓலைக்கட்டு பிரிக்கப்படக்கூட இல்லை என்று என்னுடைய ஆட்கள் சொல்கிறார்கள். உங்கள் ஆட்கள் என்றால் ஒற்றர்களா? லேசாக கருவூர் தேவரின் குரலில் சூடு ஏறியது. இல்லை, பிரம்மராயர் எப்பொழுது கூப்பிட்டாலும் எனக்கு உடனே தகவல் தெரிவிப்பதற்காக அங்கு ஒரு ஆளை நிறுத்தி வைத்திருக்கிறேன். கருவூர் தேவர் மெல்ல அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார். பெருந்தச்சரின் ஏற்பாடுகள் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தன, கவலையையும் கொடுத்தன. கெட்டியான பூமி, குறைவான அடி ஆழம், ஆனால் அகலமான அஸ்திவாரம். அதன் மீது பலகை கற்களை போட்டு ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி விமானம் எழுப்பப்பட வேண்டும். பலகை கற்கள் கீழே சரியாக பொருந்தும்படி இருக்க வேண்டும். நழுவாமல் இருக்க உச்சியில் நல்ல தடிமனான ஒரு பலகைகள், அதன் மீது 8 நந்திகள், அதன் மீது முழுசாய் ஒரு பெரும் பாறை, அதற்கு மீது கலசம், ஆழ்வுயர நந்திகள். 8ஐ சரியாக அடுக்கி வைப்பதால் பலகையினுடைய அழுத்தம் மற்ற பலகைகளின் மீது பரவி அசையாமல் நிற்க வைக்கும். என்ன காற்றடித்தாலும் கல் நகராது. விமானம் பட்டையாக இல்லாமல் பல்வேறு முனைகளை நீட்டியபடி இருக்கிறது. அதனால் காற்று கிழித்து கொண்டு வெவ்வேறு திசைக்கு போகுமே தவிர முழு பலத்தோடு விமானத்தை தாக்காது. கட்டட குறிப்புகளெல்லாம் அற்புதம்தான். எல்லா கணக்குகளும் மிகவும் சரி. ஆனால் இவ்வளவு கற்களை எங்கிருந்து கொண்டு வருவார்கள்? எத்தனை பேர் கொண்டு வருவார்கள்? திருவரை கற்கள் சிற்பங்கள் செய்வதற்கு அற்புதமானவை. அந்த நீல நிற கற்களை விட திருச்சீரபுரத்திலிருந்தும் பாண்டிய தேசத்திலிருந்தும் கொண்டு வரும் கற்கள் தான் கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்றபடியாக வலுவானவை. திருவக்கரையில் இருந்து கருங்கல்லை கொண்டு வருவதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நடுவே பல ஆறுகள். ஆனால் பாண்டிய தேசத்திலிருந்து இங்கே வருவதற்கு அதுபோல் பிரச்சனைகள் ஏதுமில்லை. பல சக்கரங்கள் கொண்ட மிக நீண்ட வண்டியில் எருதுகளையும் யானைகளையும் வைத்து இழுத்து வந்து விடலாம். எருதுகளை இழுக்கச் சொல்லி யானைகளை தள்ளச் சொல்லி பாறைகளை கொண்டு வந்து விடலாம். ஆனால் பாறைகளை சுமந்து கொண்டு வரும் அளவுக்கு, யானைகள் நடந்து போகும் அளவுக்கு உறுதியான பாதைகள் இருக்குமா? கருவூர் தேவர் யோசித்தார். யோசித்த உடனேயே சிரித்தார். பாதைகளும் போடப்பட வேண்டும். எதற்கெல்லாம் கற்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பல கிளைகளாக பாதைகள் பிரியும். யானைகள் நடக்கும், வண்டிகள் போகும், மனிதர்கள் நகர்வார்கள். காடழித்து நாடாக்குவது என்பது பாதைகள் போட்ட பிறகு மிக எளிதாக நடக்கும். கிராமங்கள் செழிப்பதும் சோழ தேசத்தின் கரங்கள் குமரிமுனை வரை நீளும். பாண்டிய தேசத்தில் ஒரு சிறிய வாலாட்டம் கூட இல்லாமல் அவர்களை அடக்கி வைக்கவும் அங்கிருந்து சேர தேசம் போகவும் பாதைகள் வெகு சீக்கிரம் உருவாகிவிடும். இது வெறும் கோயில் கட்டுவது மட்டுமல்ல, சோழ மண்டலத்தை பலமாக்குவது. சோழ மண்டலம் விரிந்து பறந்து கிடப்பதை ஒரே கொடிக்கு கீழ் கொண்டு வருவது. பாண்டியரோ சேரரோ மறுபடியும் தாக்க முடியாமல் அவர்களை காலாகாலத்திற்கு கீழே வைத்திருப்பது. தெற்கு பக்கம் பலமாகிவிட்டால் வடக்கே சளுக்கியர்களையும் கங்கர்களையும் வழிக்கு கொண்டு வந்து பாரதத்தின் தென்பகுதியை மிக பலமான ஒரு தேசமாக ஒரே கூட்டமாக செய்து விடுவது. 100, 150, 150 இடத்தில் இது முடிந்துவிடும். முடியத்தான் வேண்டும். வடக்கே வெகு தூரத்தில் இமயமலை அடிவாரத்தில் யவனர்கள் வந்து விட்டார்களாம். கோவில்களை இடிக்கிறார்களாம் யவனர்கள். கோவில்களை இடிக்கிற யவனர்கள், கொள்ளையடிக்கின்ற யவனர்கள், இரவு நேரம் பதுங்கியிருந்து தாக்கி ஊரை அழிக்கின்ற யவனர்கள் தெற்கு நோக்கியும் வரக்கூடும். இல்லையெனில் நாளை
நாளை இல்லையெனில் 4 வருடம் கழித்து அல்லது 200 வருடம் கழித்து 300 350 வருடம் கழித்து கூட அலையலையாய் இங்குள்ள செல்வங்களை அழித்து போக நேரிடும். அதற்கு முன் இந்த இடம் பலமாகிவிட வேண்டும். மதத்தாலோ கோயிலாலோ மொழியாலோ அல்லது வேறு எந்த கலாச்சாரத்தாலோ பாரதத்தின் இந்த தென்பகுதி ஒற்றுமையாக ஆகிவிட வேண்டும். சிறு சிறு குழுவாக பிரிந்திருப்பது என்பதை அறவே கைவிட்டுவிட வேண்டும். தொண்டை நாட்டிலிருந்து படித்த வீரர்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த கழுத்தச்சன் சொல்கிறான். அவர்களும் கர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த தொண்டை நாட்டு வீரர்களை பாண்டிய தேசத்துக்கு அனுப்பினால் பாண்டியர்களை அவர்கள் இழிவாக நடத்துவார்கள். இந்த அலட்டல்கள் எல்லாம் ஓய வேண்டும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செய்வது அற்புதமான காரியம். ஒரே ஒரு சாக்கு வைத்து எல்லோரையும் ஒன்றாக்க முயற்சி செய்கிறார். கங்கர்களை, ராஷ்டிரகூடர்களை, சாளுக்கியர்களை கோவில் பொருட்டு நெருக்கமாக சேர்க்கிறார். ஸ்ரீ ராஜராஜ தேவர் முயற்சி செய்தால் போதுமா? அவர்கள் முன்னுக்கு வர வேண்டாமா? வேறு யாராவது அவர்களை இந்த மையம் நோக்கி நகர்த்த வேண்டாமா? இதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டாமா? வேறு என்ன உதவிகள் செய்வது? வேறு எப்படி இங்கு கட்டுக்கோப்புகளை கொண்டு வருவது? கருவூர் தேவர் ஆழ்ந்து யோசித்தார். பேசி புண்ணியமில்லை, விவாதம் செய்து விளக்க முடியாது. ஆடலும் பாடலும் கூத்தும் நகைச்சுவையும் இதற்கு உதவி செய்யும். பரதகண்டத்தின் தெற்கு பக்கம் வைணவர்கள் மிக குறைவு, சைவர்கள்தான் அதிகம். வைணவத்தை எதிர்க்காமல் சைவத்தை பற்றி பேச வேண்டும். நாட்டியம் போல் ஆடச் சொல்ல வேண்டும், நாடகம் போல் போடச் சொல்ல வேண்டும். இங்குள்ள புலவர்களை விட்டு சிறிய பாடல்களை எழுதச் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் திருநீர் கொடுக்க வேண்டும். குறிப்பாய் சாளுக்கிய தேசத்தில் இருந்தும் இரட்டைப்பாடி நாட்டில் இருந்தும் கங்க தேசத்தில் இருந்தும் அந்த வீரர்களை அமைதிப்படுத்த வேண்டும். ஜெயித்தோம் என்று அலட்டிக் கொண்டிருக்கிற சோழ வீரர்கள் ஒரு பக்கம், மிகப்பெரிய கல்கட்டிடம் கட்டப்போகிறோம் என்று இருமாந்திருக்கிற கல் தச்சர்கள் ஒரு பக்கம், வெவ்வேறு தேசத்தில் இருந்து ஆட அதை மன்னர் பார்க்க மன்னர் பணி செய்ய அழைத்திருக்கிறார்கள் என்று கர்வமாக வந்திருக்கின்ற தலைக்கோலிகள் என்ற ஆடல் மகளிர் ஒரு பக்கம், அடிமை வீரர்கள் ஒரு பக்கம். 4-5 குழுக்களால் இந்த இடம் பிரிந்து கிடக்கிறது. இவர்களை ஒன்றாக்க வேண்டும். இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போக சொல்லிக் கொடுக்க வேண்டும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இதை பற்றி விளக்க வேண்டும். பிரம்மராயரின் மகன் அருள்மொழிப்பட்டனுக்கு இதை குறிப்பிட்டு காட்ட வேண்டும். குந்தவைக்கும் வந்தியத்தேவருக்கும் சொல்ல வேண்டும். இந்த இணக்கம் அற்றுப்போனால் கோவில் வேலை சிரமமாக இருக்கும் என்று விளக்க வேண்டும். கோவில் வேலை முடியுமா என்பதற்கு முடியும் என்று மனதில் இருந்து வார்த்தைகள் வந்து கல்தச்சரை ஆசீர்வாதம் செய்துவிட்டோம். கோவில் வேலை முடியுமா? மெல்ல விடைபெற்று மாளிகையிலிருந்து கீழே இறங்கி மறுபடியும் கோயில் கட்ட இருக்கின்ற புல்வெளி நோக்கி போய் அங்கு அமைதியாக நின்றார் தேவர். வலது பக்கம் குளக்கரைக்கு அருகே உள்ள தென்னந்தோப்பில் இருந்து பெரிய ஆடல் பாடல் ஆரவாரம் கேட்டது. இடது பக்கத்திலிருந்து சிற்றுளிகள் இடைவிடாது ஒலிப்பது கேட்டது. கிழக்கு பக்கத்திலிருந்து பெண்களின் குரலும் குழந்தைகளின் குரலும் வாசனை புகையும் தேவரடியார்களின் வீட்டில் இருந்து வருவது தெரிந்தது. சமையல் நடந்து கொண்டிருக்கின்ற வாசனையும் தெரிந்தது. வடக்கே சோழ வீரர்கள் குதிரைகளோடு அலைந்து கொண்டிருந்தனர். அடர்த்தியாய் மரங்களடைந்த இடம் அங்கிருந்து தஞ்சையை காட்டி கொடுத்து கொண்டிருந்தது. 4 திக்கிலும் 4 விதமான குழுக்கள் இருக்கின்றன. இவை 4ம் ஒன்றிணைந்து இந்த மேட்டிற்குள் நின்று விரற்கடையாய் கோயில் எழும்ப வேண்டும். இடையறாத பணி நடந்தால்தான் 4 அல்லது 5 வருடத்திற்குள் கோவில் விமானம் கட்டி முடிக்கப்படும். இவர்களை ஒன்றிணைக்கின்ற வேலையை மன்னரும் தேவரடியார்களும் செய்ய வேண்டும். தேவரடியார்களை பார்ப்பதற்கு முன் இந்த சாளுக்கிய வீரர்கள், கங்க வீரர்கள், பிடித்து வரப்பட்ட ராஷ்டிரகூட வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். மெல்ல மேற்கு நோக்கி அவர் நடந்தார். இறைவனுடைய திருவிளையாடல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இந்த பாரத கட்டத்தை மொழியால் இணைத்த இறைவன் இப்பொழுது சத்திரியருடைய பலத்தால் ஒருங்கிணைக்க தீர்மானித்திருக்கின்றான். ராஜராஜன் என்கின்ற ஒரு மகத்தான படைப்பை பூமிக்கு அனுப்பி அவன் மூலம் மிகச்சிறந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறான். வடமொழி தேசத்தின் குமரிமுனையிலிருந்து இமயமலை வரை பரவி ஒன்றாய் இறுக்கமாய் கட்டி போட்டு ஒரே தேசம் என்று சொல்ல வைத்தது. அதேபோல் நன்கு குணமுள்ள சத்திரியர்கள் வடக்கிலிருந்து தெற்கு வரை நகர்ந்து பாரத கண்டம் ஒன்று என்று நிரூபித்திருக்கிறார்கள். ராமர் இலங்கைக்கு வந்தது ராவணனை கொல்லுவதற்கு அல்ல, சீதையை மீட்பதற்கும் அல்ல. இவையெல்லாம் சாக்குகள்தான். தெற்கு பக்கம் அரக்கர் கூட்டம் அமைதியாகிவிட்டது.
தர்மத்திற்கு எதிரான வேலைகள் நடக்கின்றன. மாற்றம்தான் மனைவியை அகப்பறிப்பது இடையராது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்கள் அவஸ்தைப்படுகிறார்கள் என்று தெரிந்துதான் ராமன் என்கின்ற சத்தியன் வில்லுக்கு நாணேற்றி நம்பிக்கையுடன் தர்மத்துடன் தெற்கு வரை வந்து வெற்றி வாகை சூடிவிட்டு போனான். அதேபோல் ராஜராஜனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் இந்த வாய்ப்பை திசை திருப்பி விட்டான். வடக்கே வெகு தூரம் வரை போக வேண்டிய படையெடுப்பை சுருக்கி கொண்டு அவன் வாழ்ந்த பூமியில் காலாகாலத்திற்கும் எங்கும் எல்லா பகுதி ஜனங்களும் வந்து பார்க்கும்படியாக ஒரு அற்புதமான கலையை நிறுவ இருக்கின்றான். ராஜராஜன் நினைத்திருந்தால் இமயமலை வரை போய் தொட்டுவிட்டு திரும்பி இருக்கலாம். அத்தனை படைகளோடும் வடக்கே போய் பல மன்னர்களை ஜெயித்திருக்கலாம். ராஜராஜனுக்குள் ஏதோ மனமாற்றம், போர் வேண்டாம் என்கின்ற அலுப்பு, கைகள் வெட்டப்பட்டு துடிப்பதும் அவர் சரிந்து விழுவதும் நெஞ்சு குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதும் அவனுக்கு அருவருப்பை கொடுத்து விட்டன. ஒரு உயிரை தனக்கு கொல்ல உரிமையில்லை என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டது. இது எல்லோருக்கும் ஒரு வயதில் ஏற்படும். உடம்பு தளரும் பொழுது மற்ற உடம்பு பற்றிய துக்கம் எழும். தன் மரணம் பற்றி யோசிக்கும் பொழுது மற்றவருடைய மரணம் பற்றி கருணை ஏற்படும். ராஜராஜனுக்கு வயதாகிவிட்டது. வயதானது மட்டுமல்ல, வேறு ஏதோ உள்ளுக்குள் மாற்றமும் ஏற்பட்டிருக்கின்றது. நம்பியாண்டார் நம்பியை பார்த்த பிறகு, திருத்தொண்டர் புராணத்தில் வரும் அடியார்களின் கதையை கேட்ட பிறகு, எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருப்பவனே மனிதன் என்று சொல்லப்பட்ட பிறகு, தனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாம் இறைவனின் சொத்து என்று உள்மனது உணர்ந்த பிறகு அவனுக்குள் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அந்த மாற்றம் ஏற்பட்டதில் சிவாலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் வெகு வேகமாய் சிந்தனை உச்சிக்கு அவனை அழைத்து போய்விடும். கடவுள் என்பது லிங்க உருவமும் அல்ல, அடையாள சின்னமும் அல்ல. அது எங்கும் பறந்து எங்கும் நிறைந்தது என்று தெரிந்துவிடும். அப்பொழுது இந்த கோவில் கட்டுகின்ற ஆசை கூட இல்லாமல் போய்விடும். ஆரம்பித்து விட்டதாலேயே முடிக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் அவனுக்குள் இருக்கும். இந்த கோவில் கட்டுவது இப்போதைக்கு இந்த தேசத்திற்கு மிகச்சிறப்பான விஷயம். கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் சாளுக்கியர்களும் பொந்தோப்பி நாட்டைச் சேர்ந்தவர்களும் நுளம்பாடி ஆட்களும் பெரும்பானப்பாடி தமிழர்களும் திருமணைப்பாடி வீரர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மிகப்பெரிய ஆலயம் அமைக்க, இதை வந்து பார்க்கின்ற ஜனங்கள் சோழ நாடு தனக்கு அந்நியமில்லை என்று தெளிவாகி நாம் ஒரே மொழி பேசுகின்றோம், ஒரே இறைவனை வணங்குகின்றோம், ஒன்றாகவே இருப்போம் என்கின்ற நிலையும் ஏற்படலாம். அந்த நிலை ஏற்படுமா? இறைவன் அருளால் நிலைத்து நிற்குமா? கருவூர் தேவர் ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.